அலைக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் கிரேவி பண்ண போகிறோம். அந்த கிரேவி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. இது வந்து தூத்துக்குடி கிரேவி. ஹவு டு ப்ரிப்பேர் நம்ம பார்த்துடலாமா எப்படி இருக்குது, என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது நான் 1/2 kg ஃபிஷ்ஷு. அதுக்கு தேவையானது இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தட்டி எடுக்க போகிறேன், இது கிரைண்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸு நம்ம தேவையான பொருள் நம்ம பக்கத்துலேயே வச்சுன்னு இருக்கோம். நம்ம எப்படி ப்ரிப்பேர்னு பார்க்கலாமா? இந்த ஃபிஷ்ஷு தான் இது 1/2 kg வாங்கிட்டு வந்தேன் நான். நல்லாயிருக்கும், கிரேவிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இல்லை, இந்த வாட்டி நம்ம தூத்துக்குடி கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர். தூத்துக்குடியில் குழம்பு வைக்கிறாங்கள்ல, மீன் குழம்பு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சென்னை கிரேவி பார்த்துருப்போம், என்னென்னமோ ஊருக்கு வித்தியாசமாக பார்த்துருப்போம். இப்போ நம்ம தூத்துக்குடி இதை பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வெயிட் பண்ணுங்கள் லைனில். இந்த ஃபிஷ் காய்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து நம்ம தட்டி எடுக்கலான்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம தேவையானதை இப்போ நம்ம இதை கல்லில் போட்டு தட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக ஆஃபாக தட்டணும். இவ்வளோதான். அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏய், பார்த்தீங்களா எப்படி நசுங்குச்சின்னு? இந்த மாதிரி தான் நம்ம தட்டி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படி தட்டி எடுத்துக்கணும். மிக்சியில் போடுற மாதிரி எடுக்கக்கூடாது, லைட்டாக நம்ம பாருங்க காய்ஸ், இப்படி தான் நம்ம தட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லாம் தட்டிட்டேன், இன்னும் ஒன்று இருக்குது, தட்டிடலாம். ஆல்ரெடி பிரைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், தட்டி எடுத்தாச்சு. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் தட்டி எடுக்கணும். இந்த லெவல் தான். நீங்கள் அதுக்கு மேலே நைஸாக அரைச்சிங்கன்னா அது நான் பொறுப்பாக முடியாது. இந்த அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் தட்டணும். அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு தான் தட்டணும். அப்போ தான் கிரேவி வந்து திக்னஸ் வரும், டேஸ்ட் வரும். நம்ம பூண்டு வந்து ஒரு ஃபுல் பூண்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம தட்டிக்கலாம் இதையும். இப்போ இதையும் தட்டிட்டோம். பாருங்க கைஸ், அப்படியே லைன்லேயே பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம தட்டிட்டோம். இதோட லெவலும் இவ்வளோ தான். இவ்வளோ தான் தட்டணும். நீங்கள் எக்ஸஸாக தட்டக்கூடாது. இது வந்து லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் புளியை வந்து ஊற வச்சுட்டேன், இதுக்குள்ளேயே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம தேவையான தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான வெந்தயம், கடுகு, இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இது வந்து தட்டி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம எப்படி செய்முறைன்னு பார்த்துடலாம். இதுதான் ஃபிஷ்ஷு, 1/2 kg ஃபிஷ்ஷு. நான் ஜார் வச்சுக்கிறேன் பக்கத்துலேயே. இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் புளி, நம்ம செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் போயிடலாமா? ஓகே கைஸ். கைஸ், இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணிட்டோம். நம்ம குக்கர் வச்சிட்டோம். கேஸ் ஆனில் இருக்கு. காய்ஸ், குக்கர் சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து
ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்தயம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கடுகு 1 டீஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வெந்தயம் போட்டோம், கடுகு போட்டோம். நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பார்த்துனே இருங்க. நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, சாப் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ வெங்காயத்தை போட்டோம், நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு, வாடி வந்துச்சு. நம்ம இப்போ வந்து பூண்டு போடலாம். நல்ல கமகமான வாசனை வருது. பூண்டு போட்ட உடனேயும் ஃப்ரை பண்ணுங்கள். வருது தானே வாசனை, நல்லா வாசனை வருது. பாருங்கள், இப்போ நான் தட்டி வச்சதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் சில்லி 3த்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், இப்போ நல்லா வாடி வந்து இருக்குது. நம்ம இதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இது நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஜாரில் வந்து தேங்காய் போடலாம். இதை பாருங்க கைஸ், நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறது தேங்காய், கருவேப்பிலை ப்ளஸ் ஜீரகம். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு. காய்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்து நிற்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். சில்லி பவுடர் போடணும், வெயிட் பண்ணுங்கள். அப்படி காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது ஆகிருக்குது. இப்போ நல்லா வாடி வந்து நிற்குது. அது தேங்காய் ஜீரகம் நம்மளுக்கு கிரைண்ட் ஆகின்னு இருக்குது. தேங்காய் கொஞ்சம் நைஸாக வரணும், அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், கிரைண்ட் இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் இதில். காய்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண வந்து 3 தக்காளி போட்டுக்கிறேன், சின்ன சைஸ் தக்காளி. நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். நான் மிக்சிங் போட்டிருக்கிறேன். மிக்சிங் இருந்தால் போடுங்க, இல்லைனா சில்லி தனியா வந்து ஈவனாக போடுங்க. சில்லி வந்து 1 ஸ்பூன்னா தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சலை போடலாம்.
பாருங்கள் நம்ம புளியை வந்து சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் இது கொஞ்ச நேரம் நல்லா கிரேவி வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்மளுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுட்டோம். நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம் பிளேட் போட்டு. காய்ஸ் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆகட்டும். எப்படி கொதி வந்துச்சு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு எப்படி கொதி வந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷு தான் போடுறேன். நான் 1/2 kg வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்து இப்போ தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்ச நேரம் பொறுத்து போடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்லோவில் வச்சுருக்கோம் நம்ம கேஸை. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம். காய்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம தேங்காய் வந்து தேங்காய் ஜீரகத்தை நம்ம போட்டுடலாம் இதில். பாருங்க காய்ஸ் இப்போ ஊற்றிட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம பார்ப்போம். காய்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளது மீன் குழம்பு நம்ம லாஸ்ட்டில் வந்து தேங்காய் தக்காளி போட்டு ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கொதி வரணும். ஆயில் மேலே வந்த பின்னால் தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம மீனை கலரக்கூடாது. ஸோ நம்ம இப்போ கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காய்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இது வந்து கேட்ஃபிஷ் குழம்பு. ஓகேவா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தூத்துக்குடி குழம்ப ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொதி வந்துடுச்சு குழம்பு. நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க நம்ம மீன் குழம்பு. ஹவு டு ப்ரிப்பேர் த மீன் குழம்பு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. தேங்க்யூ. பபாய்.